ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் பத்மா சமையல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஹெல்த்தியான இட்லி பொடி. பார்த்தீங்கன்னா ஃப்ளேக் சீடு இட்லி பொடி. அது பார்த்தீங்கன்னா உடம்புக்கும் நல்லது, நல்ல டேஸ்டாகவும் இருக்கும். வாங்க போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க, நான் வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன். இப்போ இதில் நான் அரை கப் அளவுக்கு மெஷரிங் கப்பில் ஃப்ளேக் சீடு வச்சுருக்கேன். அதை மிதமான தீயில வச்சு வறுத்துக்கலாம். இந்த ஃப்ளேக் சீடு பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணும்போது நல்ல உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும். அதே மாதிரி ஏர் ஃபால்க்குலாம் நல்ல ஒரு ரிசல்ட் இருக்குங்க. இந்த மாதிரி நம்ம பொடி மாதிரி செஞ்சு வச்சிட்டோம்னா நம்ம டெய்லியும் கூட ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணும்போது அதோட சத்து நமக்கு ஈஸியாக போயிடும். ஃபுல் ஃபைபர் இருக்கு இதில். இப்போ பாருங்க, நமக்கு படப்படன்னு வெடிக்குது. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ மறுபடியும் பேன் வச்சுருக்கேன். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றுறேன். இப்போ இதில் நான் அரை கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பு வச்சுருக்கேன், அதை போடுறேன். அப்புறம் 1/4 கப்பு கடலைப்பருப்பு. இப்போ இதையும் நம்ம மிதமான தீயில வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, இது நல்லா கமகமன்னு வாசனையும் வருது, கலரும் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இதையும் எடுத்து நான் ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கிறேன். இப்போ மறுபடியும் பேன் வச்சிருக்கேன். நான் இன்னும் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்துறேன். இப்போ நான் ஒரு 8 காஞ்ச மிளகாய் வச்சிருக்கேன், அதை போட்டுறேன். அதுக்கப்புறம் ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை. இப்போ இது நல்லா நம்ம வறுத்துக்கலாம். பெருங்காயம், கட்டி பெருங்காயம் வச்சுருக்கேன், அதை போட்டோம். நீங்கள் தூள் பெருங்காயம்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ இது வறுபட்டுருச்சு. இதை கொஞ்சம் ஆற வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், மிக்சி ஜார் வச்சுருக்கேன். நான் இந்த ஆற வச்ச வரமிளகாயை இதில் போட்டுறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு நான் போடுறேன். இப்போ இதை நான் ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்க, மிளகாயை இந்த அளவுக்கு நான் அரைச்சிட்டேன். இப்போ இதில் நம்ம அந்த பருப்பு வகையில் சேர்த்துடலாம். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடுறேன். பாருங்க, அரைச்சிட்டு வந்துட்டேன். ரொம்ப நைஸாக இல்லாமல் நான் கொரப்பாக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதில் நான் ஒரு 5-6 பல்லு பூண்டு வச்சுருக்கேன். இதை போட்டு நான் அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன். அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான ஃப்ளேக் சீட் இட்லி பொடி ரெடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.